ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தயிர் 75 கிராம், ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 100 ஆயில் எடுத்திருக்கேன். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். குக்கர் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆயில் சேர்த்துக்குவோம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்குவோம். வந்துச்சு. நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். வெங்காயம் நல்லா வதக்கணும், நல்லா கலராகணும், கருக விட்டுறக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். காரம் இல்லை, அதனால நான் 2 சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காரம் இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. புதினா போட்டுக்குவோம். நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுப்போம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா கிண்டிக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டிக்கணும். நல்லா வதங்கட்டும் எல்லாம். தக்காளி கூட சேர்த்துப்போம்.
அரை கிலோவுக்கு 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டு கொஞ்சம் ஹையில் வச்சு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். கலர் பொடியெலாம் நான் சேர்க்க மாட்டேன், மஞ்சள்தூள் சேர்த்துக்குவேன். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, லெமன் பிழிஞ்சுக்குவோம். 1/2 லெமன் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கிண்டிக்கணும். தயிர் சேர்த்துப்போம். 75 கிராம் தயிர். நான் அரை கிலோக்கு தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் சேர்த்துக்குவோம். குக்கரில் தான் நம்ம செய்கிறோம். அரிசி அரை கிலோ எடுத்து, பாஸ்மதி ரைஸு அரை கிலோ எடுத்து 20 நிமிஷம் வச்சு ஊற வச்சுருக்கேன். நல்லா பிசைஞ்சு கழுவக்கூடாது. கழுவையில் 2 கழுவு கழுவுங்க. பிசைஞ்சு கழுவுனா உடஞ்சி போயிடும் அரிசி. 2 தண்ணி கீழே ஊற்றிட்டு 3ஆவது தண்ணி நம்ம அளந்து ஊற்றிக்கணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. கறி போட்டிருக்கோம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இருக்கட்டும். மூடி போட்டுப்போம். நல்லா கிண்டிட்டு நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்ப்போம். மசாலா சேர்ந்துருக்கு. நல்லா அப்படி கரைக்கணும். இப்போ அரிசியில் தண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ அரிசி போட்டுப்போம். இப்போ உப்பு பத்தலாட்டி பார்த்துட்டு போட்டுக்கணும். நம்ம இப்போ மூடி போட்டு மூடுவோம். கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி. மூடியை திறந்து பார்ப்போம். தண்ணி நல்லா கொதிக்குது. அந்த நேரத்தில் அரிசி போட்டுக்கலாம். அரிசி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம 2 விசில் வச்சுக்குவோம்.
கொஞ்சம் மூடி போட்டு நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரிசியும் கறியும் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுப்போம் மேலே. உங்கள் விருப்பம்தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டுருவோம். விசில் போட்டுருவோம். 2 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். விசில் போட்டாச்சு. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு 2 விசில் வரட்டும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும் ரொம்ப ஹையில் இருந்தால். சாதம் நல்லா உடையலை, நல்லா இருக்குது. இதே பக்குவத்தில் நீங்கள் செய்யுங்க. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொண்டுட்டு வருவோம். பிளேட்டில் வச்சாச்சு பிரியாணி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.